கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தேவனை ஆராதிப்பதற்கென்று தேவன் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இணையதளத்தின் மூலமாக நாம் அங்கங்கே இருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும் சேர்ந்து நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். அவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாகிறது. ஆகவே இந்த நேரத்தை நாம் கர்த்தருக்காக பயன்படுத்துவோம். நம்முடைய ஊழியத்தின் பாதையிலும் கூட 32வது ஆண்டு நாம் காலெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஆண்டு ஊழியத்திலே தேவன் பலத்த அற்புதத்தை செய்ய போகிறார். தேவன் நம்மளோடு கூட இருந்து அவர் செய்ய போற அதிசயமான காரியங்களை நாம் அனைத்து பிள்ளைகளும் நாம் காணப்போகிறோம். அன்பு விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ உங்கள் இல்லத்திலே இப்பொழுது என்னோடு சேர்ந்து நீங்களும் அவரை ஆராதியுங்கள். நிச்சயமாய் இந்த 32வது ஆண்டு ஊழியத்திலே நாம் அனைத்து ஒரு மகிழ்ச்சியான அனைவரும் சேர்ந்து ஒரு அற்புதத்தை நாம் காணப்போகிறோம். ஊழியத்திலே அற்புதங்கள் நடக்கப் போகிறது, அதிசயங்கள் நடக்கப் போகிறது. தேவன் தம்முடைய வல்லமையுள்ள கிரியைகளை வெளிப்படுத்த போகிறார். இதை கண்கூடாக நம்ம காணப்போகிறோம். ஆகவே தொடர்ந்து முன்னேறுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமே, நிச்சயமாய் இந்த 32வது ஆண்டு ஊழியம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்கு நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற அனைத்து பிள்ளைகளும் ஒரு நிமிடம் நாம் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆராதியுங்கள். அவருடைய பிரசனம் உங்கள் இல்லத்தில் இப்பொழுது கடந்து வரப்போகிறது. அவருடைய மகிமை உங்கள் வீட்டுக்குள் இப்பொழுது கடந்து வரப்போகிறது. தேவ பிரசனம் இறங்கி வரும் பொழுது எல்லா பலவீனங்கள், வியாதிகள், பிசாசினுடைய கிரியைகள், அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாக்கப்பட போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து ஆராதித்த பொழுது சிறைச்சாலைக்குள்ளே தேவ வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள், எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது. அஸ்திபாரங்கள் அசைந்தது. சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. ஆராதனை ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். ஆராதனை ஒரு அதிசயத்தை கொண்டு வரும். ஆகவே எல்லாரும் ஆவியிலே நிறைந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை துதித்து நாம் ஆராதிப்போமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவினில் வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவினில் வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும்
எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எல்லார் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நம்ம தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட, ஆமே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ஒரு வயசு கூட சொல்லுவோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். சொல்லுவோம். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எல்லாம் சேர்ந்து ஆராதிப்போமா? தேவ பிரசன்னத்தை நாம் இங்கே கொண்டு வருவோம். ஹல்லேலூயா. ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மகிமையை நம்ம காண போகிறோம். ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை நம்ம காண போகிறோம். ஒரு சிங்காசனத்தில் இறங்கி வரப்போகிறது. தேவனை நம்மத்திலிருந்து உலாவ போகிறா. எல்லா கட்டுகள் அழிக்கப்படும், எல்லா முகங்கள் முறைக்கப்படும், எல்லா அந்தகாரத்தின் கிரியில் அழிக்கப்பட போகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன்பு செல்ல போகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா. சொல்லுவோம். ஓ அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா. ஓ அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா. பாடுவோம். அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். மகிமை இறங்கி வரட்டும் அப்பா. உங்க திவ்ய பிரசன்ன நேரத்தில் நிமித்தில் இறங்கி வரட்டும். ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மேல் அபிஷேகம் இறங்கி வருவதாக.
வருவதாக. எல்லாருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். வியாதியின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். வறுமை தரித்திரத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். அந்த காலத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது விசேஷித்த அபிஷேகம் இறங்கி வருவதாக. எல்லா சாபத்தின் ஆவிகள் இந்த பிள்ளைகளுடைய வீட்டை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. இந்த ஆண்டு 32வது ஆண்டு, இந்த ஊழியத்தின் பகுதியிலும் ஆண்டிலே ஒரு மகிமையின் பிரசன்னத்தை பிள்ளைகள் காணட்டும் ஆண்டவரே. அற்புதத்தை செய்வீராக. ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருட. பெருக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருட. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. என்னோடு சேர்ந்து ஆராதிப்போம். எல்லாம் சேர்ந்து ஆராதிங்கள். இந்த பாடல் பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஓ ஸ்தோத்திரம், வாழ்க்கையில் விடுதலையை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஒரு பெருக்கத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். வறுமை துரத்தி அடிக்கப்படுகிறது. வியாதிகள் வேதனைகள் ஓ ஹல்லேலூயா இல்லாமைகள் மாறி போக போகிறது. தேவனுடைய சமூகத்தில் விடுதலையோடு விசுவாசத்தோடு ஆராதியுங்கள். ஆமென். வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. 100 மடங்கு பலன் தந்திடு, பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. 100 மடங்கு பலன் தந்திடு, பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. பலத்தினே பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆமென். ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. திரக்கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது. திரக்கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது. ஆத்துமவாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. ஆத்துமவாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. திரக்கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது. திரக்கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது. பலத்தினே பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினோம், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினோம். சோர்வான சூழ்நிலை வந்திடினோம், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினோம். பெருக்கத்திலும் பெருக்கத்தை அழித்து
அழித்திடும் தேவன் உண்டு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடுண்டு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடுண்டு. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பெருக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜா, உம்மையே துதிக்கிறோ. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற இடத்தில் தேவ பிரசனமே இறங்கி வருகிறது. பிரசனத்தில் மூழ்க மூழ்க நம் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறது. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சேவாடி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாமல் கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்வார். பரலோக பிதாவே, என்னோடு சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க இல்லங்களை ஆசீர்வதிங்க, உங்க கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, தொழில் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, உங்க படிப்பை ஆசீர்வதிங்க, உங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னுடைய ஊழியத்தின் பகுதியில் 32ஆம் ஆண்டு நாங்கள் காலெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஆண்டு ஒரு ஜெயத்தின் ஆண்டாக நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஜெயத்தின் ஆண்டாக நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இந்த ஆண்டு எங்களுடைய ஜீவியத்திலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே, எங்களுடைய பொருளாதார வாழ்விலே, எங்களுடைய ஆண்டவரே சரீர சுகத்திலே ஒரு பெரிய வெற்றியை தரப்போகிறேன். சத்துருவின் கிரியைகளை எங்கள் எல்லை விட்டு துரத்த போகிறீர் ஆண்டவரே. நாங்கள் சமாதானமாக ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை செய்ய போகிறீர். அதற்காக நன்றி. எல்லா கவலைகள், துக்கங்கள், துயரங்கள், வறுமை, தரித்திரங்கள் எல்லை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும். கடன் தொல்லையில் இருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுப்பீராக. அவர்கள் விடுதலை அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைவார்களாக. வியாதி படுக்கை இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் வியாதி படுக்கையை மாற்றி போடுவீராக. கர்த்தாவே அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்கள் ஊழியத்திலே கர்த்தாவே ஒரு பலத்த அற்புதத்தினை செய்ய போகிறீர் ஆண்டவரே. திரளான ஜனங்களை ஆண்டவரே நீர் கொண்டு வர போகிறீர். ஒரு யூதனுடைய வஸ்துவங்களை பிடித்துக் கொண்டு 10 பேர் வருவார்கள் என்று சொன்னீரே. புறாக்களை போல ஜனங்கள் தீவிரத்து வருவார்களாக. நாங்கள் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவோம் என்று அறிக்கை இடுகிறோம். எங்கள் கூடாரத்தின் இடத்தை நாங்கள் விசாலமாக்க போகிறோம் ஐயா. எங்கள் எல்லையை நாங்கள் விசாலமாக்க போகிறோம். நீர் அற்புதத்தை செய்வீராக. உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 32ஆம் ஆண்டு ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஆண்டிலே தேவன் நம்ம கொடுத்திருக்க இந்த வாக்குத்தத்த வசனத்தை திரும்பவும் நாம் தியானிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், நான் உன்னுடனே கூட இருப்பேன். நான் உன்னுடனே கூட இருப்பேன். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை பாருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த அகில லோகத்தையும் உண்டாக்கின தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர். மனுஷன் குடியிருப்புக்காக இந்த பூமியை படைத்தார். மனுஷன் அனுபவிக்க வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன், அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார்,
நான் உன்னுடனே கூட இருப்பேன். அவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு தகப்பன் தாய் அவர்களோடு அவர் பெற்ற பிள்ளைகள் கூட இருப்பார்களானால் அந்த பிள்ளைகள் தங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படுவதே கிடையாது. ஒன்றை குறித்து அவர்கள் கலங்குவதில்லை. ஏனென்றால் அவர்கள் சொல்லுவார்கள், என் அப்பா இருக்கிறார், என் அம்மா இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து கொள்வார்கள், எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் கொடுப்பார்கள். அப்படி என்றால் அகில லோகத்தையும் உண்டாக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அதை எவ்வளவாய் விசுவாசிக்க வேண்டும், எவ்வளவாய் இதை நம்ப வேண்டும் யோசித்து பாருங்க. இந்த நிமிஷத்தில் அவர் விசுவாசிங்கள். யார் உங்களோடு இருக்கிறார்களோ இல்லையோ, உங்களை உருவாக்கினவர், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், உங்களுக்காக மரித்து மூன்றாம் நாள் மறுபடியும் உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எங்கே? உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசியுங்கள். யார் உங்களோடு இருக்கிறார்கள் இல்லையோ, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தைரியமாக இருங்கள். இந்த நாட்களிலே உங்களோடு கூட கர்த்தர் இருந்து அவர் செய்ய போகிற பெரிய காரியங்களை உங்கள் கண்களால் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வேதத்திலே இந்த யோசுவாவை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. யோசுவாவோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் என்ன? நடுவானத்திலே சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்கும்படி செய்தான். சூரியனை தரித்து நிற்கும்படி சொன்னான், அது நின்றது. எப்படி? இவன் சொன்ன வார்த்தை தேவன் கனப்படினார், அந்த வார்த்தை கிரியை செய்தது. யுத்தத்தில் வல்லவன் அவன் யுத்தம் செய்த பொழுது மகாபெரிய வெற்றிய தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் எதிரிகள் உங்களை தாக்க வரலாம், ஆனால் ஜெயம் யாருக்கு? உங்களுக்கு தான். எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு உரதமாக எழும்பி வரலாம், ஆனால் கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் வெற்றியை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எஸ், கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினால், கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினால் எத்தனை ஆயிரங்கள் பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தாலும் உங்களை அணுகாது. ஏனால் உங்களை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாயிருந்து உங்களை பாதுகாக்கிறார். ஆமென். நீ தண்ணீர்களை கடக்கும்போது அவர் உன்னோடு இருப்பார். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். எதுவும் உன்னை அசைக்க முடியாது. காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருப்பாரானால் உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். யுத்தத்தில் யோசுவாவுக்கு தேவன் ஜெயம் தந்தார். ஏன்? கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தபடியினால். இரண்டாவது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான் என்று வேதம் சொல்கிறது. காரிய சித்தியுள்ளவனானான். யோசேப்பின் காலத்திலே ஒரு கொடிய பஞ்சம் வந்து அவன் எகிப்து தேசத்துக்கு அவன் கைதியாய் கொண்டு போகப்பட்ட பொழுது, அடிமையாய் கொண்டு போகப்பட்ட பொழுது, அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறதை யோசேப்பு மூலமாக கர்த்தர் பார்வோனுக்கு வெளிப்படுத்தினார். ஒரு சொப்பனம் காண்கிறான் பார்வோன். அந்த சொப்பனத்தை விளக்குவதற்கு அன்றைக்கு யாரும் இல்லை. ஆனால் யோசேப்பு சரியாய் விளக்கினான். அவன் ராஜா பார்த்த சொப்பனத்தை தெளிவாக சொல்லிவிட்டான். நடக்க போற காரியத்தை கர்த்தர் உமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று அவன் தெளிவாக சொன்னபோது, பிற்பாடு அந்த தேசத்திலே ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு, ஆட்சி செய்வதற்கு அந்த அதிகாரத்தை யோசேப்பின் கையிலே இந்த பார்வோன் கொடுக்கிறான்.
அவன் செய்த காரியங்கள்லாம் வாய்த்தது. காரிய சித்தியுள்ளவன் ஆனான். எந்த ஒரு காரியத்தின் நிதானமாய் தெளிவாய் அவன் செய்கிறான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் வருகிற காலங்களிலே எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் அறியாமல் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். உங்களை உருவாக்கின கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் அதனதன் காலத்திலே அதனதன் காரியங்களை நேர்த்தியாக செய்வார். நீங்கள் அவரோடு கூட இருங்கள். அவரும் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களோடு இருந்தால் நீங்கள் வரும் நாட்களில் செய்ய போகிற அத்தனை காரியத்தையும் உங்களை சரியாய் வெளிப்படுத்துவார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பார். உன் மீது ஒரு கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். நல்ல ஒரு ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மாதமும் நமக்கு வேண்டிய ஆலோசனையை கட்ட தருவார். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. உன் குடும்பத்தில் இருக்கிற பற்றாக்குறைவை நிறுத்தி கலங்காதீங்க. உங்களுக்கு தேவன் வேண்டிய ஆலோசனையை தந்து ஞானமாய் உங்களை நடத்துவார். அவர் உங்களோடு இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே என்னை விட்டு போகாதீங்கப்பா, என்னோடு இருங்கப்பா. யோசேப்போடு இருந்தீரே, என்னோடு இரும். யோசுவாவோடு இருந்தீரே, என்னோடு இரும் என்று சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் உங்களோடு அவர் இருப்பார். அவர் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு லாபம், உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆகவே அவரை விட்டு விடாதீங்க. மூன்றாவது, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கர்த்தர் சாமுவேலோடு கூட இருந்தாராம். கர்த்தர் சாமுவேலோடு கூட இருந்தார். அவன் தான் முதல் பெயர்செபா வரையிலும் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் விளங்கப்பட்டான், எண்ணப்பட்டான். தான் முதல் பெயர்செபா வரைக்கும் அவன்தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ராஜாக்கள் முதற்கொண்டு ஏழை எளிய மக்கள் வரைக்கும் அவனிடத்தில் போய் தீர்க்க தரிசனத்தை கேட்க போவார்கள். அந்நாட்களிலே கர்த்தர் சாமுவேலை அந்த தேசத்தில் உயர்த்தி வைத்திருந்தார். ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வைத்திருந்தார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அந்த அதிகாரத்தை, அந்த கிருபையை சாமுவேலுக்கு தேவன் தந்தார். காரணம், சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆனால் நீங்கள் வசிக்கிற பகுதியிலே உங்கள் தலையை உயர்த்தி வைப்பார். நிமிர்ந்து நடப்பீர்கள். நீங்கள் நிமிர்ந்து நடப்பீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும். எந்த இடத்துல வெட்கத்தையும் அவமானத்தை அனுபவித்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென், உயர்த்துவார். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பார். ஆனால் ஒரு நாளும் அவனை வெட்கப்படுத்த மாட்டார், விட்டு விலக மாட்டார். அவனோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வாராம். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அந்த ஆளுகையை சாமுவேலுக்கு தேவன் தந்தார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது நிச்சயமாய் அநேக அதிகாரிகள், செல்வந்தர்கள், உங்களோடு வேலை பார்க்கிற மேல் அதிகாரிகள் உங்களை காணும்போது ஒரு மரியாதை உங்களுக்கு உண்டாகும், கனம் உண்டாகும். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் மேன்மையாக இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் கூட இருப்பாரானால் எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடு அமர பண்ணுகிறார் நம்முடைய தேவன். ஆகவே கர்த்தர் உங்களோடு இருந்தால் சகல ஜனங்கள் மத்தியிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாயிருக்கும். ஆமென். கடைசியாக 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவன் செய்கையில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தானாம். 2 சாமுவேல் 5:10 சொல்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகள் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அருமையானவர்களே, அவன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தானாம் தாவீது. கர்த்தர் அவனோடு கூட இருக்கும் பொழுது
எல்லா காரியத்திலும் புத்தியாய் செய்தான். ஜனங்கள் பாடுறார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி பாடல் பாடினார்கள். அந்த அளவுக்கு உலகமே போற்றுகிற அளவுக்கு தாவீதை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். ஏன்? தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். எஸ், இந்த கால வேளையிலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார், உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்கிற சிறிய வேலையோ பெரிய வேலையோ எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். புத்தியாய் செய்வதற்கு அவரே உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆமென். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. ஒரு மனிதன் பிறந்து அவன் வளரும்போது அவன் வளர்ச்சியில் ஒரு மகிமை இருக்கணும், ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும், ஜனங்கள் மத்தியில் ஒரு புகழ்ச்சி இருக்கணும், ஒரு மாற்றத்தை ஜனங்கள் பார்க்கணும். அது தாவீது வாழ்க்கையில் இருந்தது. கறவல் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் அழைத்தார். அவனை ஆசீர்வதித்து அவனை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு 2வது ராஜாவாக அவன் உயர்த்தி வச்சார். ஏன்? அவன் கர்த்தரை கனமண்ணினான். கர்த்தரும் அவனோடு கூட இருந்தார். தாவீது சொல்கிறான், நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் நான் அப்படி நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்கிறான். துதித்து கொண்டே இருக்கிறான், ஜெபிக்கிறான், ஆராதிக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். நீங்களும் அவரை துதியுங்கள், அவரை கனம் பண்ணுங்கள், அவரை ஆராதியுங்கள், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். புத்திமானாய் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். எல்லா கிருபையும் உங்களுக்கு தருவார், உங்களை உயர்த்தி வைப்பார். கீர்த்தியும் புகழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். செய்கைகள் எல்லாம் வல்லவனாய நான் செய்கிற எல்லா வேலையிலும் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். நான் எப்படி இந்த வேலையை செய்தேன், இவ்வளவு நேர்த்தியாக செய்ய கர்த்தரே எனக்கு பலன் தந்தார் நீங்கள் சொல்லத்தக்கதாக இந்த ஆண்டு இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்ய போகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். இயேசுவை உள்ளத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து போகும் பொழுது ஒரு மாற்றத்தை கர்த்தர் காண வேண்டும், உலக மக்களும் காண வேண்டும். 10 வருஷமாக நீங்கள் அப்படியே இருப்பீர்களே ஆனால் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை என்று அர்த்தமா? இயேசு யார்? நல்ல மெய்ப்பன், நம்மை செழிப்பாக்குறவர், நம் குறைவை நிறைவாக்குறவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அவர் கூட இருந்தால் எவ்வளவு நன்மை. ஏன் இந்த அற்புதம் நடக்கவில்லை? அநேகருக்கு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளவில்லை. ஆனால் தாவீது அவன் இருதயத்திலே கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டான். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எந்த ஒரு மனிதன் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்கிறானோ அவனை ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆகவே அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவங்களை ஆச்சரியமாக நடத்துவார். வரும் நாட்களிலே நீங்கள் விருத்தி அடைவீர்கள். உங்கள் தொழில் விருத்தி அடையும், உங்கள் வேலை விருத்தி அடையும், உங்கள் குடும்பம் விருத்தி அடையும், உங்கள் எதிர்காலம் விருத்தி அடையும். நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். பாருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்து விட்டால் நீங்கள் அதுக்கு பின்பு நீங்கள் காணப்போகிற நன்மைகளை, அருமையானவர்களே, மற்ற ஜனங்கள் உங்களை கண்டு ஆச்சரியமாக சொல்ல போகிறார்கள். ஈசாக்கை பார்த்து ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று மற்றவர்கள் சொன்னார்கள். ஆகவே நீங்கள் ஒருவேளை பின்தங்கி போய் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பயப்பட வேண்டாம், கலங்காதீங்க. உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல நேசர் உங்கள் அருகில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் கரத்தை அவர் கையில் ஒப்புக் கொடுங்கள், உங்களை அவர் உயர்த்தி வைக்க போகிறார். ஆமென். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார், உங்கள் வேலையை ஆசீர்வதிக்க போகிறார். இனி வரும் நாட்களிலே ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். அன்றைக்கு கர்த்தர் அந்த கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போன போது ஜாடிகளில் திராட்சரசம் இல்லை, வெறுமையாயிருந்தது. ஆனால் கர்த்தர் அங்கு இருந்ததினாலே அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார். பாருங்க,
எல்லா ஜாடிகளும் நிரப்பப்பட்டது திராட்சரசத்தினால். ருசியுள்ள திராட்சரசத்தினாலே கர்த்தர் நிரப்பினார். அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், வேலைக்காரை பார்த்து ஜாடிகள் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். நிரப்பினார்கள். அந்த தண்ணீர் ருசியுள்ள திராட்சரசமாக மாறினது. வாழ்க்கையில் வெறுமையா இருக்குதா கச்சாடிகள்? என்னை கர்த்தர் நிரப்ப போகிறார். உங்க அருகில் கர்த்தர் இருக்கிறார், பாருங்கள். உங்கள் அருகில் கர்த்தர் இருக்கிறார், விசுவாசிங்கள். உங்க வீட்டில் கர்த்தர் இருக்கிறார், விசுவாசிகள். அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிற ஆலோசனை கீழ்ப்படிங்கள். விட சொல்ல வேண்டிய காரியங்களை விட்டு விடுங்கள். அவர் சொல்லுகிற காரியத்தை தைரியமாய் செய்யுங்கள். உங்கள் வீடு, உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். வெறுமையான கச்சாடிகள் ருசியுள்ள திராட்சரசமாய் மாறினது போல உங்கள் வீடு இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆமென். உங்கள் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து சகல வியாதிகளுக்கும் விலக்கி காக்க போறாரு. உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உங்கள் ஆலையில் திராட்சரசம் புரண்டு ஓடும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை காண்பீர்கள். ஆம் அருமையானவர்களே, கர்த்தர் யோசுவாவோடு இருந்த பொழுது யுத்தத்தில் வல்லமையுள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தபோது அவன் காரிய சித்தியுள்ளவனானான். செய்த எல்லாவற்றையும் ஞானமாய் செய்தான். கர்த்தர் சாமுவேல் இருந்த பொழுது தேசத்திலே பெரிய ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்பட்டான். கர்த்தர் தாவீதோடு இருந்த பொழுது இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கர்த்தரை உயர்த்தினார். நீங்களும் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் உள்ளத்தை அவர் கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களோடு கூட வருவார். இதோ வாசப்படியில் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அவர் உன் உள்ளத்தில் வர ஆவலாய் இருக்கிறார். சந்தோஷமா இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்வீர்களா? எத்தனை பேர் உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? இந்த நேரத்தில் அப்படியே நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். இந்த ஜெப நேரத்திலே ஆவியானவர் உங்கள் இருதயத்துக்குள் கடந்து வருவார். நீங்களும் தாவீதை போல, யோசேப்பை போல, சாமுவேலை போல, யோசுவாவை போல நீங்களும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நீங்கள் மாறுவீர்கள். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Glory to God Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கள் மேலே நீ வைத்திருக்கிற அன்பு பெரிதப்பா. எங்களோடு கூட இருக்க நீர் எவ்வளவாய் ஆண்டவரே வாஞ்சிக்கிறீர். இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எங்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களோடு கூட இருங்கப்பா. அவர் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. அவர்கள் விருத்தி அடையட்டும், நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும். அவர்களை ஜனங்கள் மத்தியிலே, சொந்தங்கள் மத்தியிலே, ஜனத்துக்கு நடுவிலே அவள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா. ஆசீர்வதிங்க. அவளுக்கு எதிரடையா கிரியை செய்கிற வியாதிகள், வறுமைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த யுத்தத்தில் அவளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஒவ்வொரு தனி நபரும் ஆசீர்வதிக்கப்படுவாராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவளோடு இருங்க ஆண்டவரே, அவளோடு இருங்கப்பா. கைவிடாதீங்கப்பா. தொடர்ந்து இந்த ஆண்டிலும், இந்த 32வது ஆண்டு ஊழியத்திலும் நீர் எங்களோடு இருந்து நீர் செய்ய போற பெரிய காரியத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம். நிச்சயமாய் நீர் எங்களோடு கூட இருக்க போகிறீர் ஆண்டவரே. மகிமையான காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த செய்தியை வரும் நாட்களில் தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.